ஹலோ கிங்ஸ்vlog. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கோம், மெரைன் ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம், நம்ம நார்மல் சீ ஃபிஷ்ஷஸ் கூட பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீஜன்ஸ், பேரட்ஸு, டாக், கேட்ஸ்லாம் வந்து ஒரு ஷாப்பில் பார்க்குறோம். இந்த ஷாப்பில் எல்லாமே இருக்குது. சொல்லப்போனால் இந்த மாதிரி பீஜன்ஸ்லாம் வந்து நான் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன், பட் நேரில் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பீஜன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், இது வந்து மனசில் பீக்காக நினைப்பு போல் திரும்பிட்டு இருக்காரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பீக்காக்ன்ற மாதிரி பீஜியன். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட ஃபெதர்ஸ் வந்து பீக்காக் மாதிரி அப்படி விரிஞ்சு தான் இருக்குமா எப்பயுமே, பட் இது வந்து பறக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெதர்ஸ் வந்து விரிஞ்சு தான் இருக்குன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அதே சேம் வெரைட்டி தான், பட் தனியாக வச்சுருக்காங்க, அது பேரை வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதிலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இந்த இது ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஃபெதர்ஸ் இருக்குது உடம்புலன்னு சொல்லிட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீஜியன். இது இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 300 4,500 வரைக்குமே பீஜன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்கணும், ஒரு ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நீங்கள் நேராக இந்த அட்ரஸை பற்றி நான் கண்டிப்பாக லொக்கேஷன் பற்றி போகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீஜன். இது பார்த்தீங்கன்னா வந்து போண்டாங்கோழி மாதிரி நல்லா பெருசாக இருக்குது, நல்லா கோழுன்னு இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் அது ஃபெதர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஃபீச்சர்ஸ் காட்டுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் சினிமாட்டிக் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ அழகாக ஒன்று காட்டுறது பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேபிட். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரேபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் குட்டி ரேபிட்ஸ். எல்லோரும் வந்து மதியம் நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் பாதி ஸ்லீப்பில் இருக்கார். ஹலோ ஹாய். இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கேபேஜ் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ரேபிட்ஸ் வளர்க்கணும் கூட ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் போனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் நீங்கள் கண்ட்ரியிலே பார்த்த வந்து பீஜியன்ஸ் தான். லைக் இதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே பார்த்துருக்க பீஜியன்ஸ் தான். ஸோ இதெல்லாமே இந்த காட்டு புறான்னு சொல்லுவாங்க. ஸோ காட்டில் இந்த புறா வந்து எங்கள் வீட்டில் அடங்காதுன்னு சொல்லுவாங்க. வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து வீட்டில் பழக்கப்பட்டனால இது வந்து வீட்டுக்குள்ளே அடங்காது. பட் அந்த புறா அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் வந்து வீட்டில் பழக்கிட்டே வந்து எங்கே போனாலும் திருப்பி அது வீட்டுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதுதான் அந்த டைப் ஆஃப் புறாஸ். ஸோ நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேரட்ஸ்லாம் இருக்குது. பேரட்டு லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அது லவ் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் கிட்ட சின்ன ஷாப்பில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஷாப்பில் வாங்கினா வந்து கண்டிப்பாக ஒரு பேரே 500 to 600 சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஷாப்ஸ் நீங்கள் வாங்கினா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுப்பாங்க, ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 to 400 கொடுப்பாங்க. ஸோ நல்ல சீப்பான ரேட். பட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான லவ் பேர்ட்ஸாக இருக்கும். எல்லாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 1-2 தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, பட் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரட் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கொண்ட மேலே ஒரு ஹார்ன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பேரட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். இது வந்து ரொம்ப கோவமாக இருக்குது. இப்போ நான் கையை உள்ள விட்டா எனக்கு கண்டிப்பாக கச்சிடும், அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேட்டில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வந்த பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் நிறைய காமிச்சிட்டேன். நீங்கள் எதாவது வேணும்னு வச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த கடையோட நான் கான்டாக்ட் நம்பர் போடுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மெயினாக வந்து அந்த கடையில் 2 பேர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, துருன்னு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். அதில் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், வெளியே வரணுமா அவருக்கு. 60 பார்த்தா லேப் ஒரு ப்ரீட் இது. ஓகே, இதை வந்து வெளியே எடுக்கிறேன்னா ஆனால் வந்து தான் ஓடுவான் அவன், ஆனால் நான் அவனை விட மாட்டேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்டியாக இருக்கார், துருன்னு இருக்கார். இவர் வந்து பேசாமல் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு இருக்கேன். வந்துருங்களா எங்கள் வீட்டுக்கு? எங்கள் வீட்டு இந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டாக்ஸ் கூட
ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய வாங்கணும், இந்த மாதிரி டாக்ஸ் வாங்கணும், வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு வரலாம். நீங்கள் வந்து ஆன்லைன்லாம் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்து தான் வாங்கணும். அப்போ தான் வந்து அமைதியாக இருப்பியா, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல நம்பிக்கை பார்த்து வாங்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட விளையாண்டு பார்த்து ரொம்ப உங்களுக்கு நிறைய க்யூட் மாடல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஒன்று தான் இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு லேப் இவர். ஸோ இவர் உள்ளே விட்டுலாம், ரொம்ப ஆடுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டி பையனை பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ரொம்ப அமைதியாக ஒருத்தங்க படுத்துருக்காங்க. என்னெல்லாம் எடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு வந்து கேட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவங்க வராங்களா வெளியே? வாங்க 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 வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான கிட்டி. ஸோ எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் கையில். ஹை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்குறவங்க யாராவது வாங்கலாம். ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது, ரொம்ப நாட்டியாக இருக்காரு, ரொம்ப விளையாடுறாரு நமக்கு நல்லா. ஹாய் சொல்லுங்கள். ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சேனலில், கடிக்க சொல்லலை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவரு ரொம்ப நாட்டியாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்ஸ் டாக்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு நீங்கள் வரலாம். ஸோ நிறைய வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இம்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவரை உள்ளே விட்டுடலாம். உள்ளே போங்க, கோ இன்சைட். உள்ளே போங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மைஸ், அதாவது குட்டி எலி. அது பேர் இருந்துச்சு ஹாம்ஸ்டரா? ப்ரீடு பேரா? ஓ, இது பேர் வந்து சீரியன் ஹாம்ஸ்டரா? இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் வாங்குற மாதிரி ஹாம்ஸ்டர் குட்டியாக வாங்க யூஸ் பண்ண நினைக்கிறவங்க கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். நிறைய இருக்குது கலர் கலராக. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேமாட்டிக்கில் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் பார்த்தோம், ஏகப்பட்ட டைப் ஆஃப் பிஜியன்ஸ் பார்த்தோம், 2 நாட்டியான அனிமல்ஸும் பார்த்தோம். அந்த பூனைக்குட்டி, அந்த நாய்க்குட்டியும் நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் சம்மாட்டி இருக்கோம் 2 பேருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ் வாங்கி இது மாதிரி பெட்டாக வளர்க்கணும். அதுமாதிரி லாக்டவுனில் கண்டிப்பாக வந்து டைம் பாஸே இருக்காது. ஸோ நீங்கள் மாதிரி வாங்கி வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி முயல் மேலே ஆசை இருக்கவங்க வாங்கலாம், டாக் மேலே ஆசை இருக்கவங்க வாங்கலாம், கேட்ஸ் மேலே ஆசை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான ரேட்லேயே தருவாங்க. இங்கே வந்து ப்ரைஸை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சா ஷாப்போட லொக்கேஷன் பற்றி நான் கண்டிப்பாக போடுவேன், ஷாப்போட நேமும் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு, அந்த ஆக்சசரிஸ் பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவே இருக்க போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃபுல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 to 6 minutes அந்த வீடியோ வந்திருக்கும். ஸோ என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் கிங்ஸ் vlog. பாய்.